ஆப்பிரிக்க காட்டின் ஓரத்தில் மிக உயரமான மரங்களுக்கிடையில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி வாழ்ந்தது. அவனுடைய பெயர் நீலன். நீலனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை இருந்தது. நான் உலகத்தை மேலிருந்து மட்டும் பார்க்கல, கீழே இருந்து, நடுவிலிருந்து எல்லா கோணத்திலும் பார்க்கணும். ஆனா மற்ற ஒட்டகச்சிவிங்கிகள் சிரித்தார்கள். நம்ம வேலை இலை தின்னதுதான், சாகசமெல்லாம் சிங்கங்களுக்கே. நீலன் மனமுடையல. அந்த இரவே நிலா ஒளியில் தன் நீண்ட கழுத்தை நேராக வைத்து ஒரு பயணத்தை தொடங்கினான். பாலைவன ஓரத்தில் திடீரென்று மணல் புயல். கண்கள் திறக்க முடியல. அப்போ நீலன் தன் நீண்ட கழுத்தை உயர்த்தி மேலிருந்து வழி பார்த்தான். இந்த பக்கம் பாதுகாப்பு என்று மற்ற விலங்குகளுக்கு வழிகாட்டினான். அனைவரும் தப்பினார்கள். முதல் சாகசம் வெற்றி. ஒரு பெரிய ஆறு. நீர் வேகமா ஓடுது. சிறிய விலங்குகள் பயந்தது. நீலன் ஆற்றுக்குள் இறங்கி தன் உடலை பாலமாக மாற்றினான். என் மேல ஏறி கடக்கலாம். அன்று முதல் அவனை எல்லாரும் உயரமான ஹீரோ என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க. காட்டின் உள்ளே ஒரு யானை குட்டி முள் புதரில் சிக்கிக்கொண்டது. நீலன் தன் கழுத்தால் முள்ளை ஒதுக்கி மெதுவாக குட்டியை வெளியே கொண்டு வந்தான். யானை அம்மா கண்ணீர் மல்க, நீ உயரம் மட்டுமில்ல, உன் மனசும் உயரம். நீலன் திரும்பி வந்தபோது மற்ற ஒட்டகச்சிவிங்கிகள் அமைதியாக நின்றார்கள். அவனுக்கு இனி சிரிப்பு இல்லை, மரியாதை மட்டும். நீலன் சொன்னான், உயரம் இருந்தா இலை மட்டும் தின்ன வேண்டியதில்லை, உதவியும் செய்யலாம். அந்த நாளிலிருந்து அந்த காடு முழுக்க ஒரே கதை. நீண்ட கழுத்து, நீளமான கனவு.